ஹாய்ங்க. சுண்டல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சுண்டல் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா எப்போவுமே ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. மிஸ் கூட வாங்கி சாப்பிடுவாங்கன்னு பாப்பா சொல்லியிருக்கா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, அதே அளவுக்கு 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். கடைசியாக வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. சுண்டலை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் போல். காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லை சாயந்தரம் செய்யணும் அப்படின்னா காலையிலேயே ஊற போட்டுருங்க. அப்போ தான் சாஃப்டாக வேகும். 6 விசில் கரெக்டாக விடுங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. உப்பு போடாமல் வேக வச்சிங்க அப்படின்னா எவ்வளோதான் இந்த மசாலாவில் உப்பு போட்டாலும் சுண்டலில் வந்து பிடிக்காது. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வந்து 1 கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கங்க. அது நல்லா வந்து வதங்கட்டும். இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். வறுத்து அரைக்க வேணாம், அப்படியே வந்து நான் எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த தேங்காயும் வந்து உள்ளே போட்டு அரைக்கிறதுனால தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது உள்ளே போட்டிருக்கோன்னு கூட தெரியாது. அந்த மசாலா ஃப்ளேவர் அவ்வளோ தூக்கலாக அருமையாக இருக்கும் சுண்டல் சாப்பிடும்போது. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கறி மசாலா தூளும் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூளும் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. அது ஒரு பக்கம் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடணும் இல்லைங்களா, அதனால். சுண்டல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு 6 விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா சுண்டலுக்கு சூப்பராக இருக்கும். உள்ளே விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.